குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம பார்க்க போறது பாடம் 5 கூட்டாளிகள் சேர்ப்பு. இதுல எடுத்துக்காட்டு 8 பக்கம் 149வது பக்கம் எடுத்துக்காட்டு 8. இது ஒரு கூட்டாளியை சேர்க்கும் போது லாப விகிதம் மாறும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, 2 பேர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாங்க. ஆளுக்கு பாதி பாதி கிடைக்கிற லாபத்துல ஆளுக்கு பாதி பாதி. அப்ப இவருக்கு 1/2 half, இவருக்கு half. எவ்வளவு கிடைக்குதோ அதுல பாதி இவருக்கு, இன்னொருத்துக்கு பாதி. அப்ப 1/2. சரி, இப்போ 3வது ஒரு ஆளை கூட்டாளியில சேர்த்துக்கிறாங்க. அப்ப சேர்த்து கொள்ளும் போது இவர் தனக்கு பாதி இவர் தனக்கு பாதின்னு எடுத்துக்கிட்டா அப்ப புதிய கூட்டாளிக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்போ அவங்களுடைய லாப பகிர்வு மாறும். இப்ப என்ன பண்ணுவாங்க, இவர் 1/3 கிடைக்கிற லாபத்தை 3ஆ போட்டு இவருக்கு 3ல 1 பங்கு 1/3, இவருக்கு 3ல 1 பங்கு 1/3, இவருக்கு 3வது சேர்ந்த ஆளுக்கு 3ல 1 பங்கு 1/3 கொடுப்பாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி 2ஆ போட்டு இவருக்கு 2ல 1 பங்கு 1/2, இவருக்கு 2ல 1 பங்கு 1/2 அப்படி இருந்துச்சு. ஆனா இப்போ 3 பேர் ஆன உடனே இவருக்கு 1/3 மாறிடுச்சு. அப்போ ஒரு கூட்டாளியை நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா லாப விகிதம் மாறும். இப்ப நான் சொன்னது ரொம்ப எளிமையானது, அதனால ஈஸியா 1/2. 3வது ஆளை சேர்த்தோம்னா 1/3. 4வது ஒரு ஆளை சேர்த்தா 1/4 இப்படி சொல்லிடலாம். ஆனா அப்படி இருக்காது. இவர் 3:2 இருப்பாங்க. ஏற்கனவே இவருக்கு 3 பங்கு இவருக்கு 2 பங்குன்னு இருக்கும். புதிய கூட்டாளியை சேர்க்கும் போது இது எப்படி மாறும்? அப்ப அந்த லாப விகிதத்தை கண்டுபிடிக்க நமக்கு தெரியணும். இதுதான் இப்ப நாம பார்க்க போற விகிதம். எடுத்துக்காட்டு 8. அன்பு மற்றும் ராஜு என்ற 2 கூட்டாளிகள் 3:2 என்ற லாப விகிதத்தில் லாபத்தை பகிர்ந்து வந்தனர். அக்ஷய் என்பவரை கூட்டாளியாக சேர்த்தனர். அன்பு, ராஜு மற்றும் அக்ஷய் அவர்களின் புதிய லாப பங்கு 5:3:2. தியாக விகிதத்தை கண்டுபிடி. தியாக விகிதம் அப்படின்னா என்ன? பழைய கூட்டாளிகள் எவ்வளவு வாங்கிக்கிட்டு இருந்தாங்களோ இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் குறையுது. அப்போ இவரு கொஞ்சம் கொடுத்து இவரு கிடைச்ச லாபத்துல இருந்து இவர் கொஞ்சம் போடுறாரு, இவர் கிடைக்கிற லாபத்துல இருந்து இவரு கொஞ்சம் போட்டு இவங்க தியாகம் பண்ணி தான் அவங்க புதிய கூட்டாளிக்கு அந்த பகுதியை கொடுக்குறாங்க. அதுதான் தியாக விகிதம் அப்படின்னு பேர். இப்போ 1/2 வாங்கிட்டு இருக்கிறவர் தனக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறார். கிடைக்கிற லாபத்தை பாதியா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு உதாரணத்துல சொன்னேன். கிடைக்கிற லாபத்தை இவர் பாதி இவர் பாதி, இவர் 1/2 இவர் 1/2 எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 3வது ஒரு ஆளை சேர்த்த உடனே 1/2 வாங்கிக்கிட்டு இருக்கிறவர் தன்னிட்ட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு 1/3 தான் வாங்குறார். 3ல 1 பங்கு தான் வாங்குறார். அதே மாதிரி இவரும் 1/2 வாங்குறவர் தன்னுடைய லாபத்துல கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு 1/3 வாங்குறார். அப்போ இவர் எவ்வளவு குறைச்சிக்கிறாரு, இவர் எவ்வளவு குறைச்சிக்கிறாரு, 2 பேரும் சேர்த்து போட்டு அதைத்தான் அவர் 3வது ஆளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ தன்னுடைய இவ்வளவு வாங்கிக்கிட்டு இருக்கிறவரு இப்ப குறைச்சிக்கிறாரு. எவ்வளவு இவர் தியாகம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் இவ்வளவு வாங்கிக்கிட்டு இருக்கிறவரு தன்னுடைய லாபத்துல கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு. அப்ப இவர் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காரு. இதுக்கு தான் தியாக விகிதம் அப்படின்னு பேர். இப்போ உதாரணத்திற்கு இப்ப பாருங்க, அன்பு மற்றும் ராஜு இவங்க 2 பேருடைய விகிதம் எவ்வளவு? அன்பு, ராஜு 2 பேரும் 3:2. 3:2னா என்ன அர்த்தம்? 3 கூட்டிங்கன்னா 3/5 2/5. அன்பு 3/5 வாங்கிட்டு இருந்தாரு, ராஜு 2/5 வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ இவங்க அக்ஷய் என்பவரை சேர்த்த உடனே புதிய லாப விகிதம் எப்படி ஆயிடுச்சு? புதிய லாப விகிதம் என்னவா மாறிடுச்சு? 5:3:2 மாறிடுச்சு. அதாவது அன்புக்கு 5 பங்கு, ராஜுக்கு 3 பங்கு, புதுசா சேர்ந்த அக்ஷய்க்கு 2 பங்கு.
அப்ப இதெல்லாம் கூட்டினீங்கன்னா என்ன ஆயிடும்? 5/10, 3/10, 2/10ன்னு மாறும். ஓகேயா? இது புதிய லாப விகிதம். பழைய லாப விகிதம் 3/5, 2/5. 3/5 வாங்கி கொண்டிருந்த அன்பு இப்போ அவர் எவ்வளவு வாங்குறாரு? 5/10 தான் வாங்குறாரு. அப்போ அவருக்கு குறையுது. அவர் எவ்வளவு தியாகம் பண்ணாரு? அப்போ 3/5 வாங்கிக்கிட்டு இருக்கிறவரு இப்ப 5/10 தான் வாங்குறாருன்னா அவருக்கு குறையுதா இல்லையா? எவ்வளவு குறையுது? அப்போ 3/5 இருந்து அவருக்குரிய 5/10 கழிக்கணும். அதே மாதிரி 2/5 வாங்கிக்கிட்டு இருந்த ராஜு இப்ப எவ்வளவு வாங்குறாரு? 3/10. 5 பங்கா போட்டு அதுல 2 பங்கு வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ அதை கிடைக்கிறத 10ஆ போட்டு அதுல 3 பங்கு வாங்குறாரு. குறைஞ்சிருச்சு. எவ்வளவு குறையுது? அப்போ ஏற்கனவே இவ்வளவு வாங்கிட்டு இருந்தாரு, இப்ப இவ்வளவுதான் வாங்குறாரு. அப்ப இவருக்கு எவ்வளவு குறையுது? அப்ப இவர் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காரு, இவர் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காரு கண்டுபிடிக்கும். இப்போ இதுல ரெண்டுக்கும் பொதுவா அடிபடுற ஒரு நம்பர் 5ல 5 போகும். 5க்குள்ள 10 போகுமா? போகாது. இப்போ 10 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10ல 2 தடவை 5 போகும். 2 5 10. 10ல 10 ஒரு தடவை போகும். அப்ப 10 பொதுவான நம்பர். இப்போ 10ல 5 எத்தனை தடவை போகுது? 2 5 10. 2 தடவை. இந்த 2 ஆல மேல பெருக்குங்க. 2 3 6. இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ். 10ல 10 எத்தனை தடவை போகும்? ஒரு 10 10. அந்த 1ஆல மேல பெருக்குங்க. 1 5 5. அப்போ 6ல 5 போச்சுன்னா 1/10. அப்போ அவர் எவ்வளவு தனக்கு தன்னுடைய பகுதியில குறைச்சிக்கிறாரு? 1/10 தியாகம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் 2க்கு அடிபடுற நம்பர் 10. 10ல 5 2 தடவை. 2ஆல மேல பெருக்கினீங்கன்னா 2 2 4 மைனஸ் 10ல 10 ஒரு தடவை போகும். 1ஆல மேல பெருக்கினீங்கன்னா 3. அப்போ இவரும் 1/10. அப்போ இவரும் 1/10 தியாகம் பண்றாரு, இவரும் 1/10 தியாகம் பண்றாரு. அப்போ தியாக விகிதம். விகிதம் அப்படின்னாவே 5:3:2, 3:2 இப்படி சொல்லணும். அதுதான் விகிதம்னு பேர். அப்போ 1/10:1/10 இதுதான் விகிதம். ஆனா இப்படி சொன்னா நல்லா இருக்காது. 10ம் 10ம் காமனா இருக்கனால எடுத்துங்க. அப்போ புதிய லாப விகிதம் தியாக விகிதம் 1:1. இதுதான் தியாக விகிதம் 1:1. இதான் அவங்க தியாகம் பண்ண. இதான் நமக்கு கேட்கிறாங்க. தியாக விகிதம் எவ்வளவு? 1:1. ஓகேயா? இப்போ நம்ம அடுத்த கணக்கு. இப்போ எடுத்துக்காட்டு 9 பக்கம் 150. எடுத்துக்காட்டு 9 பக்கம் 150. இப்போ இத பாருங்க. ஹரி மற்றும் சலீம் என்ற இரு கூட்டாளிகள் 5:3 என்ற விகிதத்தில் லாபத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் ஜோயல் என்பவரை 1/8 பங்கிற்கு கூட்டாளியாக சேர்த்தனர். அவர் அப்பங்கு முழுவதையும் ஹரி என்பவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை கணக்கிடு அப்படின்னு சொல்ற. இப்ப ஏற்கனவே இருக்கிறவங்க ஹரி மற்றும் சலி. ஹரி சலி இவங்களுடைய லாப பகிர்வு எவ்வளவு? லாப விகிதம் எவ்வளவு? 5:3. 5:3னா என்ன அர்த்தம்? 5ஐயும் 3ஐயும் கூட்டுனீங்கன்னா 8. 5/8 3/8. அப்போ ஹரிக்கு 5/8, சலீமுக்கு 3/8. இப்போ இவங்க அவர்கள் ஜோயல் என்பவரை 1/8 பங்கிற்கு கூட்டாளியாக சேர்த்தனர். இப்போ அவங்க ஜோயலை சேர்த்துக்க போறாங்க. ஜோயலுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 1/8 கொடுக்கணும். ஜோயலை சேர்த்துக்கிறாங்க. இப்போ முடிவு பண்ணிட்டாங்க. அவருக்கு கிடைக்கிற லாபத்துல 8ல ஒரு பங்கு 1/8 கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்போ அந்த 1/8ல இவர் எவ்வளவு கொடுப்பாரு, இவர் எவ்வளவு கொடுப்பாரு அப்படி பார்த்தா அவர் அப்பங்கு முழுவதையும் ஹரி என்பவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். அப்போ புதிய கூட்டாளி கொடுக்கிற 1/8 முழுவதையுமே இவர்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இவர் தான் தியாகம்.
சோ இப்ப இவரும் 1/8 கொடுக்கிறாரு. இவர் எவ்வளவு கொடுக்கிறாரு? கொடுக்கல. இவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே ஹரி கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டான். அப்ப இவர் கொடுக்கிறது 1/8. அப்ப தியாக பங்கு இவர் 1/8 கொடுக்கிறாரு. இவர் எவ்வளவு கொடுக்கிறாரு? எதுவுமே கொடுக்கல, 0. ஏன்னா அவன் சொல்லிட்டான், ஹரிதான் இவருக்கு கொடுக்கிற எல்லாத்தையும் ஹரிதான் கொடுக்கிறாரு. அப்ப ஹரிதான் தியாகம் பண்றாரு, இவர் எதுவுமே கொடுக்கல. அப்போ அவர் 1/8 கொடுக்கிறாரு, இவருக்கு கொடுக்கல, 0. அப்போ 1/8:0. அப்போ 1:0. இதுதான் தியாக பங்கு. ரைட். இப்ப நமக்கு கேட்கறது புதிய லாப விகிதம் எவ்வளவுன்னு கேட்கணும். இப்ப 5/8 வாங்கிட்டு இருக்கிறவர் 1/8 கொடுத்துட்டாரு. அப்ப 5/8ல 1/8 கொடுத்தாச்சுன்னா மீதி எவ்வளவு கழிக்கணும்? ரெண்டுக்கும் பொதுவா அடிபடுற நம்பர் இங்க 8 இருக்கு, அங்கேயும் 8 இருக்கு. அப்ப ரெண்டுலையும் 8 அடிபடும். 8ல 8 ஒரு தடவை, ஓரஞ்சு 5, மைனஸ் 8ல 8 ஒரு தடவை, ஓரம் 1. அப்போ 4/8. சோ இவருக்கு 4/8, இவருக்கு 3/8, இவருக்கு 1/8. அப்போ புதிய லாப விகிதம் இவருக்கு 4/8 இவருக்கு 3/8 இவருக்கு 1/8. இப்ப லாப விகிதம்ங்கிறத 4/8 3/8 1/8 சொல்ல முடியாது, முழு நம்பர்ல சொல்லணும். இங்க 8 பொதுவா இருக்கிறதுனால 8 எடுத்துருங்க. அப்போ புதிய லாப விகிதம் 4:3:1. சோ இது எடுத்துக்காட்டு 9. அடுத்தது எடுத்துக்காட்டு 10. எடுத்துக்காட்டு 10 அதே 150வது பக்கம். ரவி மற்றும் குமார் என்ற இரு கூட்டாளிகள் 7:3 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் கிறிஸ்டி என்பவரை 3/7 பங்கிற்கு கூட்டாளியாக சேர்த்தனர். கிறிஸ்டி ரவியிடமிருந்து 2/7 பங்கும் குமாரிடமிருந்து 1/7 பங்கும் பெறுகிறார். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை கணக்கிடு. இது பாருங்க. இப்ப இந்த கணக்குல ஒருத்தரே தியாகம் பண்ணார். ஆனா அடுத்த கணக்குல பாருங்க, எடுத்துக்காட்டு 10ல இவங்க ரவி மற்றும் குமார் என்ன விகிதத்துல இருக்காங்க? 7:3. 7:3 என்ன அர்த்தம்? ரெண்டையும் கூட்டினா 7 3 10. அப்போ 7/10 3/10. ஸோ ரவிக்கு 7/10, குமாருக்கு 3/10. இப்போ அவர்கள் கிறிஸ்டி என்பவரை சேர்த்துக்கிறாங்க. அந்த கிறிஸ்டி என்பவரை 3/7 பங்கிற்கு கூட்டாளியாக சேர்க்கின்றனர். புதிய கூட்டாளிக்கு 3/7. இந்த 3/7ல இவர் என்ன பண்றாருன்னா, ரவியிலிருந்து 2/7 பங்கும் குமார் கிட்ட இருந்து 1/7 பங்கும் பெறார். புதிய கூட்டாளிக்கு 7ல 3 இருக்கிறத 7ஆ பிரிச்சா அதுல 3 பங்கு இவருக்கு கொடுக்கணும். இத புதிய கூட்டாளியை சேர்க்கணும்னா ஏற்கனவே இவங்க வாங்கிக்கிட்டு இருக்கிறதுல இவர் கொஞ்சமா அவர் கொஞ்சமா போட்டுதானே புதிய கூட்டாளி கொடுக்க முடியும். உங்கள்கிட்ட 10 ரூபா இருக்கு, ஆளுக்கு 5-5 ரூபா பிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. புதிய கூட்டாளியை சேர்த்து அவருக்கு 3 ரூபா கொடுக்கணும்னு முடிவாகுது. அப்போ இருக்கிற 10ல 3 ரூபாயை அவருக்கு கொடுக்கணும்னா நீங்க 5 ரூபா வாங்குறீங்க, நீங்க 5 ரூபா வாங்குறீங்க. இந்த 3 ரூபாயில நீங்களும் இவரும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தான் அந்த 3 ரூபாய் கொடுக்க முடியும். இப்போ என்ன சொல்றான், அந்த ஆளுக்கு 3 ரூபா கொடுக்கறதுல இவர் 2 ரூபா கொடுக்கணும், இவர் 1 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இவர் 5 ரூபா வாங்கிட்டு இருக்கிறவர் 2 ரூபாயை குறைச்சிக்கிறாரு. இந்த 5 ரூபா வாங்கிட்டு இருக்கிறவர் 1 ரூபா குறைச்சிக்கிறாரு. அப்போ 5 ரூபா வாங்குறவர் 2 ரூபா குறைச்சா இவருக்கு இனிமேல் 3 ரூபா தான். 5 ரூபா வாங்கிட்டு இருக்கிறவர் 1 ரூபா குறைச்சிக்கிட்டாருன்னா இனிமேல் இவருக்கு 4 ரூபா. இவர் குறைத்து கொண்ட 2 ரூபாய், இவர் குறைத்து கொண்ட 1 ரூபாய், ரெண்டையும் சேர்த்து போட்டு புது கூட்டாளிக்கு 3 ரூபா கொடுத்துருவாங்க. அது மாதிரி
புதிய கூட்டாளிக்கு 3/7. இந்த 3/7ல 2/7 இவர் கொடுக்கணும், 1/7 இவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தியாக விகிதம் பாருங்க, ஈஸி. தியாக விகிதம் இவர் 2/7 கொடுக்கிறார், தியாகம் பண்றார். இவர் 1/7 தியாகம் பண்றார். அப்ப 2/7:1/7. இதை முழு நம்பரா மாத்தணும்னா 7 காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 2:1. இதுதான் தியாக விகிதம். இவர் 2 பங்கு தியாகம் பண்றாரு, இவர் 1 பங்கு தியாகம் பண்றாரு, தியாக விகிதம். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது புதிய லாப விகிதம் எவ்வளவு. இதுதான் பேச்சு. இது கண்டுபிடிக்கணும். இதுக்கு 7/10 வாங்கிக்கிட்டு இருக்கிறவரு இப்ப 2/7 கொடுத்துறாரு. அப்ப இவருக்கு எவ்வளவு வருது? 2 அடிபடுற மாதிரி ஒரு நம்பரை எடுக்கணும். 10 அடிபடணும், 7 அடிபடணும். அப்படி ஒரு நம்பரை நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி ஒரு நம்பரை உங்களுக்கு சூஸ் பண்ண முடியலைன்னா இது ரெண்டையும் பெருக்கிக்குங்க. 10 × 7 70. ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா அந்த நம்பர்ல இதுவும் அடிபடும், இதுவும் அடிபடும். ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 70. 70ல எத்தனை 10 இருக்கு? 7 10 70. 7 தடவை இருக்கா? அந்த 7ஆல மேல பெருக்குங்க. 7 49. இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ். 70ல எத்தனை 7 இருக்கு? 10 7 இருக்கு. இந்த 10ஆல மேல பெருக்குங்க. 10 2 20. இப்போ 49ல 20 போச்சுன்னா 29/70. இதுதான் ரவியினுடைய பங்கு. அதே மாதிரி இவருக்கு காமனா 70. 10ஐயும் 7க்கும் பொது நம்பர் எடுக்கணும். பொது நம்பர் எடுக்க தெரியலன்னா ரெண்டையும் பெருக்கிக்குங்க. 70. 70ல 10 7 தடவை போகும். 7ஆல மேல பெருக்குங்க. 7 3 21. மைனஸ் 70ல 7 10 தடவை. 10ஆல மேல பெருக்குங்க. 10 1 10. 21ல 10 போச்சுன்னா 11/70. இப்போ இவருக்கு 29/70, இவருக்கு 11/70. புதிய கூட்டாளிக்கு 3/7. இப்போ இங்க 70 இருக்கு, இங்க 70 இருக்கு. ஆனா இவருக்கு கீழே 7 தான் இருக்கு. 2 3 காமனா கீழே இருந்தா எல்லாத்தையும் அடிச்சு விட்டலாம். ஆனா இங்க கீழே 70 இருக்கு, இங்க கீழே 70 இருக்கு, இவருக்கு கீழே 7 தான் இருக்கு. அப்ப இந்த 7ஐ 70ஆ மாத்தணும். 7ஐ 70ஆ மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 7 எப்படி 70ஆ மாறும்? 10ஆல பெருக்கினீங்கன்னா 70ஆ மாறிடும். ஒரு பின்னத்தை மேலும் கீழும் ஒரே எண்ணினால் பெருக்கினாலும் வகுத்தாலும் அதன் மதிப்பு மாறாது. இது ஞாபகம். ஒரு பின்னத்தை மேலையும் கீழையும் ஒரே நம்பர்ல பெருக்கணும். மேலையும் 10ஆல கீழையும் 10ஆல பெருக்கினீங்கன்னு வச்சுங்க, அதனுடைய மதிப்பு மாறாது. ஒரு பின்னத்தை மேலும் கீழும் ஒரே எண்ணினால் பெருக்கினாலும் சரி, வகுத்தாலும் சரி, அதன் மதிப்பு மாறாது. இப்போ மேல 10ஆல பெருக்குங்க 30, கீழே 10ஆல பெருக்குங்க 70. ஸோ 3/7னாலும் ஒன்று தான், 30/70னாலும் ஒன்று தான். இப்போ பாருங்க, 0யும் 0யும் கேன்சல் பண்ணிட்டா 3/7 வந்துருமா? ஸோ இதுவும் ஒன்று தான். இப்போ நமக்கு 70 காமனா வர்ற மாதிரி வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். இப்போ இது 29/70, இது 11/70 30/70. இது காமனா இருக்கு. இப்போ 70 70 70 காமனா இருக்கு. 70 70 70 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ புதிய லாப விகிதம் 29:11:30. 29:11:30. இதுதான் புதிய லாப விகிதம். அடுத்தது எடுத்துக்காட்டு 11. எடுத்துக்காட்டு 11 பக்கம் 151. 151வது பக்கம். ஹமீத் மற்றும் கோவிந்த் என்ற இரு கூட்டாளிகள் 5:3 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் ஜான் என்பவரை கூட்டாளியாக சேர்த்தனர். ஜான் ஹமீதிடமிருந்து 1/5 பங்கும் கோவிந்திடமிருந்து 1/5 பங்கும் பெறுகிறார். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை கணக்கிடு. இப்போ
யார் யாரு? ஹமீத் மற்றும் கோவிந்த். ஹமீத் மற்றும் கோவிந்த் இவங்க ரெண்டு பேரும் 5:3 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து. 5:3 என்ன அர்த்தம்? 5ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 8. 5/8 3/8 அர்த்தம். அப்போ ஹமீதுக்கு 5/8, கோவிந்துக்கு 3/8 இப்படி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் ஜான் என்பவரை கூட்டாளியாக சேர்த்துக் கொள்கின்றனர். ஆனா ஜானுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லல. ஜானுக்கு கொடுக்க வேண்டியத 1/5 பங்க ஹமீது கொடுக்கிறாரு, 1/5 பங்க கோவிந்து கொடுக்கிறாரு. இவருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொல்லல. ஆனா இவருக்கு கொடுக்க வேண்டியதுல 1/5 பங்கு இவர் கொடுக்கிறாரு, இன்னொரு 1/5 பங்க இவர் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ 5/8 வாங்கிக்கிட்டு இருக்கிறவர் 1/5 கொடுத்துறாரு. அப்போ இவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? மீதி எவ்வளவு இருக்கும்? 5/8 வாங்கிக்கிட்டு இருக்கிறவர் 1/5 கொடுத்துறாரு. அப்போ அதை கழிச்சுக்கணும். கழிச்சுட்டா ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் 8க்கு 5 அடிபடுற மாதிரி ஒரு நம்பரை எடுக்கணும். அப்படி நம்பர் எடுக்க தெரியலன்னா ரெண்டையும் பெருக்கிக்கங்கன்னு சொல்லியிருக்கோம். 5ஐயும் 8ஐயும் பெருக்கினீங்கன்னா 40. 40ல் 8 எத்தனை தடவை போகும்? 5 தடவை. அந்த 5 மேலே பெருக்குங்க. 5 5 25 மைனஸ் 40ல் 5 எத்தனை தடவை போகும்? 8 தடவை போகும். அந்த 8ஆல மேலே பெருக்குங்க. 8 8. அப்போ 25ல் 8 போச்சுன்னா 17/40 இவருக்கு. இதே மாதிரி இவருக்கு 2 அடிபடுற மாதிரி நம்பர் தெரியல. அப்ப ரெண்டையும் பெருக்கிக்குங்க. 40. 40ல் 8 5 தடவை போகும். இந்த 5ஆல மேல பெருக்குங்க. 5 3 15. 40ல் 5 8 தடவை போகும். 8 8. அப்போ 15ல் 8 போச்சுன்னா 7/40. ஸோ இனிமே இவருக்கு 17/40 7/40. சரி, இப்போ இவருக்கு எவ்வளவு தெரியாது. இப்போ ஜானுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னா இவருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதுல 1/5 இவர் கொடுக்கிறாரு, இவர் 1/5 கொடுக்கிறாரு. அப்போ இவர்கிட்ட இருந்து ஒரு 1/5 பிளஸ் இவர்கிட்ட இருந்து ஒரு 1/5 இல்லையா? புதிய கூட்டாளிக்கு எவ்வளவுன்னு கொடுக்கல. ஆனா இவர் ஒரு 1/5 தராரு, இவர் ஒரு 1/5 தராரு. இந்த ரெண்டையும் சேர்த்து புதிய கூட்டாளிக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அவர் கொடுக்குற 1/5 பிளஸ் இவர் கொடுக்குற 1/5 ரெண்டையும் சேர்த்து புதிய கூட்டாளிக்கு. அப்போ 1/5 பிளஸ் 1/5 இதுதான் இவருக்கு. ரெண்டையும் கூட்டணும். ரெண்டையும் அடிபடுற மாதிரி, ரெண்டுக்கு அடிபடுற மாதிரி ஒரு நம்பர். 5ல் இதுவும் அடிக்கும், 5ல் 5 இதுவும் அடிக்கும். 5 எடுத்துக்கலாம். 5ல் 5 ஒரு தடவை மேலே பெருக்கினீங்கன்னா 1 1 பிளஸ் இருக்கு. அப்போ பிளஸ் 5ல் 5 ஒரு தடவை மேலே பெருக்கினீங்கன்னா 1 1. அப்போ 1 + 1 2 2/5. இப்போ இவருக்கு 17/40, இவருக்கு 7/40, இவருக்கு 2/5. இப்போ 2/5ங்கிறது இங்கெல்லாம் 40 40ன்னு இருக்கு. ஆனா இவருக்கு 2/5ன்னு இருக்கு. அப்போ இந்த 40 இங்க 40 இங்க 40 இருக்கிறதுனால இந்த 5ஐயும் 40ஆ மாத்தணும். 5 40ஆ மாத்தணும்னா என்ன பண்ணணும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பின்னத்தை மேலையும் கீழையும் ஒரே நம்பரினால் பெருக்கணும் அல்லது வகுக்கணும். நீங்க போட்டு 5 40ஆ மாத்திரம் என்ன 35 வச்சு கூட்டினா 40 ஆயிடும். கரெக்டு. ஆனா கூட்டக்கூடாது. கூட்டல் கழித்தல் தப்பு. மேலையும் கீழையும் ஒரே நம்பரினால் பெருக்கலாம் அல்லது வகுக்கலாம். இப்போ 40 வரணும்னா மேலையும் கீழையும் 8ஆல பெருக்கினீங்கன்னா 8 5 40 வந்துடும். இப்போ பெருக்கினீங்கன்னா 8 2 16/40. இப்போ இவருக்கு 40, இவருக்கு 40. அப்போ புதிய லாப விகிதம் இவருக்கு 17/40 = 7/40 = 16/40. எல்லாத்துலேயும் 40 காமனா இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 17 = 7 = 16. இதுதான் புதிய லாப விகிதம்.
அடுத்தது தியாக விகிதம் எவ்வளவுன்னு கேட்கலாம். அப்போ தியாக விகிதம் இஸ் ஈக்குவல் டு, இப்ப இவர் எவ்வளவு தியாகம் பண்ணாரு? 1/5 தியாகம் பண்றாரு. இவர் எவ்வளவு தியாகம் பண்றாரு? அவரும் 1/5 தியாகம் பண்றாரு. ரெண்டு பேரும் 1/5 தியாகம் பண்றாங்க. அப்போ 1/5:1/5, 5 பொதுவாக்கி எடுத்திருந்த 1:1. இதுதான் தியாக விகிதம். ஸோ தியாக விகிதம் 1:1. இது 17:7:16. அடுத்தது எடுத்துக்காட்டு 12, பக்கம் 152. எடுத்துக்காட்டு 12, பக்கம் 152. 12வது கணக்கு. சுரேஷ் மற்றும் தினேஷ் என்ற இரு கூட்டாளிகள் 3:2 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் ரமேஷ் என்பவரை கூட்டாளியாக சேர்த்தனர். சுரேஷ் என்பவர் தன் பங்கில் 1/5 பங்கும், தினேஷ் என்பவர் தன் பங்கில் 2/5 பங்கும் தியாகம் செய்கின்றனர். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை கணக்கிடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சுரேஷ் மற்றும் தினேஷ், சுரேஷ் மற்றும் தினேஷ் இவங்களுடைய விகிதம் எவ்வளவு? 3:2. அப்போ 3:2னா ரெண்டையும் கூட்டினா 5. அப்போ இவருக்கு 3/5, இவருக்கு 2/5. சுரேஷுக்கு 3/5, தினேஷுக்கு 2/5. இப்போ பகிர்ந்து வந்தனர். அவர்கள் ரமேஷ் என்பவரை கூட்டாளியாக சேர்த்தனர். அவர்கள் ரமேஷை கூட்டாளியாக சேர்த்திருப்பாங்க. இந்த ரமேஷுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னா, சுரேஷ் என்பவர் தன் பங்கில் 1/5 பங்கும், சுரேஷ் 1/5 பங்கு கொடுக்கிறார். அதே சமயத்துல தினேஷ் என்பவர் தன் பங்கில் 2/5 பங்கு கொடுக்கிறார். சுரேஷ் என்பவர் தன் பங்கில் சுரேஷ் என்பவர் தன் பங்கில் 1/5 பங்கு, 1/5 கொடுக்கல, 3/5 வாங்கிக்கிட்டு இருக்கிறவரு தன் பங்குல 1/5 பங்கு கொடுக்கிறார். போன கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிக்கணும். அவர் போன கணக்குல என்ன பண்றாருன்னா, ஜான் ஹமீதிடமிருந்து 1/5 பங்கை வாங்கிக்கிறார். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, சுரேஷ் என்பவர் தன் பங்கு எவ்வளவு இருக்கோ அதுல 1/5 கொடுக்கிறார். அப்போ 1/5 கொடுக்கிறார் அப்படின்னா 1/5 பெருக்கிக்கணும். இவர் எவ்வளவு கொடுக்கிறாருன்னா, தினேஷ் 2/5 வாங்கிக்கிட்டு இருக்கிறது, தான் வாங்கினதுல இருந்து 2/5 பங்கை கொடுக்கிறார். அப்போ இதை பெருக்கணும், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். போன கணக்குல 1/5 தியாகம் பண்றாங்க, கழிச்சுக்கிறீங்க. இப்போ இதுல தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறதுல 1/5 கொடுக்கிறார். தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறது 2/5, அந்த 2/5 எவ்வளவோ அதை 5 போட்டு அதுல 2 பங்கு அவர் கொடுக்கிறார். ஸோ இப்போ இதை பெருக்கிக்கணும். பெருக்கினீங்கன்னா இனிமே இவருக்கு 3, இவருக்கு எவ்வளவு வருது? 3/25 கொடுக்கிறார். இவர் எவ்வளவு கொடுக்கிறாரு? 4/25 கொடுக்கிறார். ஸோ இவர் கொடுக்கிறது, இவர் எவ்வளவு தியாகம் பண்றாங்க அப்படின்னா, இது 3/25, 4/25 தியாகம் பண்றாங்க. இது தியாகம். அப்போ தியாகம் இவர் எவ்வளவு தியாகம் பண்றாரு? 3/25 தியாகம் பண்றாரு. இவர் எவ்வளவு தியாக விகிதம், தியாக விகிதம். இவர் 3/25 தியாகம் பண்றாரு, இவர் 4/25 தியாகம் பண்றாரு. அப்போ 25க்கு 25 காமனா இருக்கு. அப்போ 3:4 இது தியாக விகிதம். இவர் 3 பங்கு தியாகம் பண்றாரு, இவர் 4 பங்கு தியாகம் பண்றாரு. ஸோ இது தியாக விகிதம் 3:4. சரி, இப்போ புதிய லாப விகிதம் எவ்வளவு? இப்போ சுரேஷ் பாத்தீங்கன்னா
இதுவரையிலும் 3/5 வாங்கிட்டு இருந்தார். இப்போ தினேஷ் பாத்தீங்கன்னா 2/5 வாங்கிட்டு இருந்தார். இந்த 3/5ல இவர் எவ்வளவு தியாகம் பண்றாரு? 3/25 தியாகம் பண்றாரு. 2/5 வாங்கிட்டு இருக்கிறவரு எவ்வளவு தியாகம் பண்றாரு? 4/25 தியாகம் பண்றாரு. 3/5 வாங்கிட்டு இருக்கிறவரு இவ்வளவு தொகையை புதிய கூட்டாளிக்கு கொடுத்துறாரு. அப்ப இதை கழிச்சுக்கணும். 2 அடிபடுற மாதிரி ஒரு நம்பர். 25ல 5 தடவை போகும். 25ல 25 ஒரு தடவை போகும். அப்போ 25 காமனா எடுத்துக்கும். 25ல 5 தடவை 5ஆல பெருக்கினீங்கன்னா 5 3 15 மைனஸ் 25ல 25 ஒரு தடவை 1 3 3. அப்போ 15ல 3 போச்சுன்னா 12/25. அதே மாதிரி இங்க ரெண்டுக்கும் பொதுவா 25 பொதுவா எடுத்துக்கலாம். 25ல 5 தடவை 5 2 10 மைனஸ் 25ல 25 ஒரு தடவை ஒரு நாள் 4. அப்போ 10ல 4 போக 6/25. சோ புதிய லாப விகிதம். புதிய லாப விகிதம் எவ்வளவு? இப்போ புதிய லாப விகிதம் இப்போ புதிய ஆள் யாரு? புதிய ஆள் வந்து அவர் பேர் என்ன? புதிய லாப விகிதம் ரமேஷ் என்பவரை கூட்டாளியாக சேர்க்கலாம். இப்போ ரமேஷ் தான் புதிய கூட்டாளி. இப்போ இவருக்கு 12/25, இவருக்கு 6/25. ரமேஷுக்கு எவ்வளவு? சுரேஷ் கொடுக்கிற 3/25 பிளஸ் இவர் கொடுக்கிற 4/25. இதுதான் இனிமே இவருக்கு புதிய கூட்டாளிக்கு இனிமே எவ்வளவு கிடைக்கும்? இவர் வந்து 3/25 தியாகம் பண்றார், கொடுக்கிறார். இவர் 4/25 கொடுக்கிறார். அது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா அதுதான் புதிய கூட்டாளிக்கு உரியது. இப்போ இதை கூட்டணும். 25 பொதுவா இருக்கு. 25ல 25 ஒரு தடவை போகும். ஒரு 3 3 பிளஸ் 25ல 25 ஒரு தடவை ஒரு நாள் 4. அப்போ 7/25. இப்போ புதிய லாப விகிதம் இஸ் ஈக்குவல் டு புதிய லாப விகிதம் இஸ் ஈக்குவல் டு இவருக்கு 12/25 இஸ் டு இவருக்கு 6/25 இஸ் டு இவருக்கு 7/25. இது 25 பொதுவா இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 12 இஸ் டு 6 இஸ் டு 7. ஸோ இதுதான் புதிய லாப விகிதம். 12 இஸ் டு 6 இஸ் டு 7. இதான் புதிய லாப விகிதம். கவனமா பார்க்கணும். ஸோ போன கணக்குக்கு இந்த கணக்குக்கு ஒரு சின்னதா ஒரு வித்தியாசம். இவர் இத்தனை பங்கு தியாகம் பண்றாருன்னு கொடுக்குறான். இப்போ இத்தனை தான் வாங்குறதுல இருந்து 1/5 பங்கு கொடுக்குறாரு. அப்போ 1/5 பெருக்கிக்கணும். போன கணக்குல தான் வாங்குறதுல இருந்து 1/5 கொடுத்துறாரு. அப்போ -1/5. தான் வாங்கினதுல இருந்து 1/5 பங்கு கொடுக்குறாருன்னு சொன்னா பெருக்கிக்கணும். 1/5 தியாகம் பண்றாருன்னா -1/5 போட்டுக்கணும். போன கணக்கு இந்த கணக்கும் அது மைனஸ், இது பிளஸ். எந்த சமயத்துல மைனஸ் வருது, எந்த சமயத்துல பெருக்கல் வருது அப்படின்னு கவனமா பார்த்துக்கணும். அடுத்தது எடுத்துக்காட்டு 13. எடுத்துக்காட்டு 13 பக்கம் 152. ஸோ அதே பக்கம் எடுத்துக்காட்டு 13 பக்கம் 152. பிரசாந்த் மற்றும் நிஷா என்ற இரு கூட்டாளிகள் 3:2 என்ற வீதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் ரம்யா என்பவரை கூட்டாளியாக சேர்த்தனர். பிரசாந்த் தன் பங்கில் 2/5 பங்கும், நிஷா தன் பங்கில் 2/5 பங்கும் போன கணக்கு மாதிரி தியாகம் செய்தனர். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை கண்டுபிடி. போன கணக்கு மாடல். இப்ப பாருங்க, பிரசாந்த் மற்றும் நிஷா. பிரசாந்த் மற்றும் நிஷா இவங்களுடைய விகிதம் எவ்வளவு? 3:2. 3:2 என்ன அர்த்தம்? 3 கூட்டுனீங்கன்னா 3/5 2/5. பிரசாந்துக்கு 3/5, நிஷாவுக்கு 2/5.
ரைட். லாப நட்டத்தை பகிர்ந்து அவர்கள் ரம்யா என்பவரை கூட்டாண்மையில் சேர்த்துக் கொண்டார். இப்ப இந்த ரம்யாவுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னா, பிரசாந்த் தன் பங்கில் 2/5 பங்கு கொடுக்கிறார், பெருக்கிக்கணும். அதே மாதிரி நிஷா தன் பங்கில் 2/5 பங்கு கொடுக்கிறார். அப்போ இத பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 6/25 கொடுக்கிறாரு, இவரு 4/25 கொடுக்கிறாரு. அப்போ தியாக விகிதம் இவரு 6/25 தியாகம் பண்றாரு, இவரு 4/25 தியாகம் பண்றாரு. 25 காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடுங்க. 6:4. இதை மறுபடியும் சுருக்க முடிஞ்சா சுருக்கிடணும். இதை ரெண்டாம் வாய்ப்பாட்டை அடிக்கலாம். 3 2 6, 2 2 4. ஸோ 3:2. இதுதான் தியாக விகிதம். ஸோ தியாக விகிதம் 3:2. பிரசாந்த் 3/5 வாங்கிட்டு இருந்தார். இந்த 3/5ல இப்ப இவர் எவ்வளவு கொடுத்துறாரு? 6/25 கொடுத்துறாரு. அப்போ 6/25 கொடுத்துட்டா இவருக்கு மீதி எவ்வளவு இருக்கும்? இதான் இனிமே பிரசாந்தினுடைய புதிய அளவு. அப்ப ரெண்டுக்கும் பொதுவாக 25. 25ல 5 தடவை போகும். 5 3 15 மைனஸ் 25ல 25 ஒரு தடவை, 1 6 6. அப்போ 15ல 6 போச்சுன்னா 9/25. இனிமே வந்து 9/25 தான். அடுத்தது நிஷா ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிறது 2/5. இதுல இவங்க 4/25 கொடுத்துறாங்க. கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டுக்கும் பொதுவா 25. 25ல 5 தடவை போகும். 5 2 10 மைனஸ் 25ல 25 ஒரு தடவை, 1ஆல பெருக்கினீங்கன்னா 1 நாள் 4 கழிச்சிட்டீங்கன்னா 6/25. இப்போ புதிய லாப விகிதம் இஸ் ஈக்குவல் டு இவருக்கு பிரசாந்த் 9/25, நிஷா 6/25, ரம்யா 10/25. இப்போ இதுதான் புதிய லாப விகிதம். இதை அடிச்சிட்டீங்கன்னா 9:6:10. இது புதிய லாப விகிதம். 9:6:10. அடுத்தது எடுத்துக்காட்டு 14. பக்கம் 153. ரமேஷ் மற்றும் ராஜு என்ற இரு கூட்டாளிகள் 2:1 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் ரஞ்சன் என்பவரை 1/4 பங்குக்கு கூட்டாளியாக சேர்த்தனர். ரஞ்சன் அவரது பங்கை பழைய கூட்டாளிகளிடம் இருந்து 3:2 என்ற விகிதத்தில் வாங்கினார். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை கணக்கிடு. இது கொஞ்சம் வித்தியாசமான மாடல். அடுத்த மாடல் இப்ப பாருங்க. ரமேஷ் மற்றும் ராஜுக்கு என்ன விகிதம்? 2:1 என்ற விகிதத்தில் இருக்காங்க. 2:1 என்ன அர்த்தம்? ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 2 1 3, 2/3 1/3. ஸோ ரமேஷுக்கு 2/3, ராஜுவுக்கு 1/3. இதுதான் இவங்களுடைய விகிதம். இதுல அவர்கள் ரஞ்சன் என்பவரை 1/4 பங்குக்கு சேர்த்துக் கொள்கின்றனர். 1/4 பங்குக்கு கூட்டம் கிடைக்கிறதுல 1/4 அவருக்கு கொடுத்துடணும்னு சேர்த்துக்கிறாங்க. சரி, இந்த 1/4 இவர் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த 1/4ல அதாவது 1/4 பங்குக்கு கூட்டாளியாக சேர்த்தனர். ரஞ்சன் அவரது பங்கை பழைய கூட்டாளிகளிடம் இருந்து 3:2 என்ற விகிதத்தில் வாங்கினார். இப்போ 1/4ல இவர் 3/2 கொடுக்கணும், இவர் 2/2 கொடுக்கணும். என்ன விகிதம்? 3:2. அப்போ 1/4ல ரமேஷ் கொடுக்கிறது, ரமேஷ் தியாகம் பண்றது
எவ்வளவு பண்ணணும்? 2/3 வாங்கிக்கிட்டு இருக்கிறது 3:2. 3:2 என்ன அர்த்தம்? 3/5 2/5. இவர் 3/5 கொடுக்கணும். இவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த தொகையில 1/4ல 1/4 எவ்வளவோ அதுல 3/2 3/5 இவர் கொடுக்கணும். அடுத்தது ராஜுவின் தியாகம். ராஜு எவ்வளவு தியாகம் பண்ணணும்? புதிய கூட்டாளிக்கு கொடுக்க வேண்டிய 1/4ல இவர் 2/5 கொடுப்பாரு. அப்போ பெருக்குனீங்கன்னா 3/20. இவர் 3/20 கொடுக்கணும், இவர் 2/20 கொடுக்கணும். அப்போ தியாக விகிதம் இங்கே கண்டுபிடிக்கலாம். தியாக விகிதம் இவர் 3/20 2/20 போட்டீங்கன்னா 20க்கு 20 கேன்சல், 3:2. இது தியாக விகிதம். சரி, இப்ப இவர் எவ்வளவு கொடுக்குறாரு? 3/20 கொடுக்குறாரு. 2/3 வாங்கிக்கிட்டு இருக்கிறவர் 3/20 கொடுக்குறாரு. 1/3 வாங்கிக்கிட்டு இருக்கிறவர் 2/20 கொடுக்குறாரு. அப்ப எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை என்ன பண்ணணும்? கழிச்சுக்கணும். ரெண்டுக்கும் பொதுவாக 3 20 2 அடிபடுற மாதிரி ஒரு நம்பர் எடுக்கணும். எடுக்க தெரியலைன்னா ரெண்டையும் பெருக்கிக்கணும். 60. 60ல 3 20 தடவை போகும். 20 × 2 40 மைனஸ் 60 20 3 தடவை போகும். 3 9. அப்போ 40ல 9 போச்சுன்னா 31/60. அதே மாதிரி இங்க இருக்கு. ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் எடுக்க முடியலைன்னா ரெண்டையும் பெருக்கிக்கணும். 60. 60ல 3 எத்தனை தடவை போகும்? 20 தடவை போகும். அந்த 20ஆல மேல பெருக்குங்க. 20 20 மைனஸ் 60ல 20 3 தடவை போகும். 3ஆல மேல பெருக்கிங்கன்னா 6 கழிச்சிங்கன்னா 14/60. இப்போ புதிய லாப விகிதம். இவருக்கு 31/60, இவருக்கு 14/60, இவருக்கு 1/4 தான் இருக்கு. அப்ப இந்த 1/4 60 மாத்தணும். ஒரு பின்னத்தை மேலையும் கீழையும் ஒரே எண்ணினால் பெருக்கினாலும் வகுத்தாலும் அதன் மதிப்பு மாறாது. அப்போ இந்த 4 60 மாத்தணும்னா எதால பெருக்கணும்னு பாருங்க. 4 60 மாறணும்னா எதால பெருக்கணும்? 15ல பெருக்கினா 4 15 60ன்னு மாறிடும். அப்போ மேலையும் 15 கீழையும் 15ல பெருக்கினீங்கன்னா 15 15 15 4 60. அப்போ புதிய லாப விகிதம் 31/60 14/60 15/60. இது 60 காமனா இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுங்க. 31:14:15. ஸோ இதுதான் புதிய லாப விகிதம். 31:14:15 புதிய லாப விகிதம். அடுத்தது எடுத்துக்காட்டு 15. எடுத்துக்காட்டு 15 பக்கம் 154. எடுத்துக்காட்டு 15 பக்கம் 154. மகேஷ் மற்றும் தனுஷ் என்ற இரு கூட்டாளிகள் 2:1 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் அருண் என்பவரை 1/4 பங்குக்கு கூட்டாளியாக சேர்த்தனர். அருண் தன்னுடைய பங்கை மகேஷ் மற்றும் தனுஷ் ஆகிய இரு கூட்டாளிகளிடம் இருந்தும் சம விகிதத்தில் வாங்கினார். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை கணக்கிடு. இப்ப பாருங்க, மகேஷ் மற்றும் தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் என்ன விகிதத்துல இருக்காங்க? 2:1 இருக்காங்க. 2:1 என்ன அர்த்தம்? 2யும் 1யும் கூட்டினீங்கன்னா 3. 2/3 1/3. மகேஷுக்கு 2/3, தனுஷுக்கு 1/3. இப்போ இதுல அருண் என்பவரை 1/4 பங்குக்கு சேர்த்துக்கிறாங்க. ஸோ அருணுக்கு 1/4 கொடுக்கணும். இந்த 1/4ல
தன்னுடைய மகேஷ் தன் ஆகிய இரு கூட்டாளிகளிடமிருந்து சம விகிதத்தில் வாங்கினார். 1/4 சம விகிதம். அப்போ 1/4 பாதி பங்கு, 1/4 பாதி விகிதம் இவர் கொடுக்கிறார். அந்த 1/4 பாதி பங்கு அவர் கொடுக்கிறார். இப்ப பாருங்க, 1/4 பாதி. 1/4 பாதினா என்ன அர்த்தம்? 1/4 பாதி. ஒரு பின்னத்தை பாதி ஆக்கணும்னா 1/4 பாதி. ஒரு பின்னத்தை பாதி ஆக்கணும்னா அதை என்ன பண்ணணும்? மேலே அந்த பின்னத்தை பாதி ஆக்கணும்னா கீழே 2ஆல பெருக்கிக்கணும். அப்போ 1/4 பாதி 1/8. ஒரு பின்னத்தை சமமா பிரிக்கணும்னா கீழே 2ஆல பெருக்கிக்கணும். 1/5 2ஆ பிரிக்கணும்னா எப்படி பிரிப்பீங்க? கீழே 2ஆல பிரிக்கீங்க. 1/10 1/10ன்னு பிரிக்கணும். 1/8 சமமா பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்கணும்? 1/16 1/16ன்னு பிரிக்கணும். அப்போ 1/4 பாதி சமமாக பிரிக்கணும் அப்படின்னா 1/8. அப்போ 1/8. இதுல மகேஷ் எவ்வளவு வாங்கிட்டாரு? 2/3 வாங்கிட்டு இருக்காரு. 1/8 கொடுத்துறாரு. அதே மாதிரி தனுஷ் 1/3 வாங்கிட்டு இருக்காரு. 1/8 கொடுத்துறாரு. அப்ப கொடுத்துட்டாருன்னா இப்போ இதை கழிச்சிங்கன்னா 2க்கும் பொதுவாக அடிபடுற நம்பர் வேணும். அடி நம்பர் இல்லைன்னா 2ஐயும் பெருக்கிக்குங்க. 24. 24ல 3 எத்தனை தடவை போகும்? 8 தடவை. 8ஆல மேல பெருக்குங்க. 8 2 16 மைனஸ் 24ல 8 3 தடவை 3. அப்போ 16ல 3 போச்சுன்னா 13/24. அதே மாதிரி இங்க 2 அடிபடுற மாதிரி நம்பர். 2 அடிபடுற மாதிரி நம்பர் கிடைக்கலைன்னா கீழே இருக்கிறது 2ஐயும் பெருக்கிக்கணும். பெருக்கினீங்கன்னா 24. 24ல 3 8 தடவை போகுது. 8ஆல மேல பெருக்குங்க. 8 8. 24ல 8 3 தடவை போகுது. 3ஆல மேல பெருக்குங்க. 3. அப்போ 8ல 3 போச்சுன்னா 5/24. அப்போ இது 13/24. இது 5/24. அருண் கீழே 4 இருக்கு. இதை 24 ஆக்கணும்னா மேலையும் கீழையும் 6ஆல பெருக்கிக்கிட்டீங்கன்னா 6 நாள் 24 வந்துடும். அப்போ புதிய லாப விகிதம் எவ்வளவு? 13/24 5/24 6/24. 24 கேன்சல். 13:5:6. ஸோ இது புதிய லாப விகிதம் 13:5:6. சரி, அவர்களுடைய தியாக விகிதம் எவ்வளவு? தியாக விகிதம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தியாக விகிதம் இவர் எவ்வளவு தியாகம் பண்றாரு? 1/8 தியாகம் பண்றாரு. இவர் எவ்வளவு தியாகம் பண்றாரு? 1/8 தியாகம் பண்றாரு. அப்போ 8 காமனா இருக்கு. அப்போ தியாக விகிதம் 1:1. ஸோ தியாக விகிதம் 1:1. புதிய லாப விகிதம் 13:5:6. அடுத்தது எடுத்துக்காட்டு 16. எடுத்துக்காட்டு 16 பக்கம் 155. எடுத்துக்காட்டு 16 பக்கம் 155. இதுல விமல் மற்றும் ஆதி என்ற இரு கூட்டாளிகள் 2:1 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் ஜெயம் என்பவரை 1/4 பங்குக்கு கூட்டாளியாக சேர்த்தனர். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை கணக்கிடு. இந்த கணக்கு கொஞ்சம் அடுத்த மாடல். ஸோ ஒவ்வொரு கணக்கும் சின்ன சின்ன மாடல். இப்போ இதுல யார் யார் இருக்காங்க? விமல் மற்றும் ஆதி. விமல் மற்றும் ஆதி இவங்க என்ன விகிதத்துல இருக்காங்க? 2:1. 2:1ன்னா என்ன அர்த்தம்? 2ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 3. 2/3 1/3.
ஸோ விமலுக்கு 2/3, ஆதிக்கு 1/3. ரைட். இப்போ பாருங்க, ஜெயம் என்பவரை 1/4 பங்குக்கு சேர்த்துக் கொள்கின்றனர். ஜெயத்துக்கு 1/4 கொடுக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவும் கொடுக்கல. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விகிதம் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1/4ல இவர் எவ்வளவு கொடுக்கணும், இவர் எவ்வளவு கொடுக்கணும்லாம் சொல்லியிருப்பான். இதுல எதுவுமே கொடுக்கல. அப்படி எதுவுமே தியாகம் கொடுக்கவில்லை என்றால், தியாகம் கொடுக்கல, யாருக்கு எவ்வளவு புதிய கூட்டாளிக்கு சேர்க்கும் போது ஒன்று இவர் பாதி பாதி கொடுக்கணும், அல்லது இவருடைய லாபத்துல இத்தனை பங்கு கொடுக்கணும், இவருடைய லாபத்துல இத்தனை பங்கு கொடுக்கணும், ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் போட்ட எல்லா கணக்குலையும் புதிய கூட்டாளிக்கு கொடுக்க வேண்டிய இந்த தொகையில் இவர் எவ்வளவு கொடுக்கணும், இவர் எவ்வளவு கொடுக்கணுங்கிறத ஏதோ ஒரு மாடல்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த கணக்குல சொல்லல. அப்படி சொல்லவில்லை என்றால் மொத்த லாபம் 1 ரூபாய். இந்த 1 ரூபாயில இவருக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கணும், 1/4 கொடுத்தணும். 1 ரூபாய் லாபம் கிடைக்குது. அந்த 1 ரூபாயில புதிய கூட்டாளிக்கு எவ்வளவு கொடுத்தோம்னா 1/4 கொடுத்தணும். அப்ப மீதி எவ்வளவு இருக்கோ அதுல இவர் 2 பங்கு, இவர் 1 பங்கு எடுக்கணும். இதுதான் கணக்கு. அப்ப மொத்தத்தை 1 ரூபான்னு வச்சுங்க. அதுல புதிய கூட்டாளி கொடுக்கறது 1/4. இதை கழிக்கணும். 1ல இருந்து 1/4 கழிக்கணும். இதை கழிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. இதை அப்படியே இதை பெருக்கி கழிச்சிடலாம். 4 4, 4ல 1 போச்சுன்னா 3/4. இது ஒரு டைப். அல்லது 1ன்னு போடலாம், 1/1ன்னு போடலாம்ல. 1னாலும் சரி, 1/1. 1/1 என்ன, 1 தான். -1/4. இதை கழிக்கணும். ரெண்டுக்கும் பொதுவாக அடிபடுற நம்பர் 4. 4ல எத்தனை நாள் இருக்கு, 4 4. 4ல 4 தடவை, 4ஆல மேல பார்த்தீங்கன்னா 4 4 மைனஸ் 4ல 4 ஒரு தடவை, 1 அப்போ மீதி எப்படி வருது, 3/4. இதுல 2ல எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ மொத்தம் 1 ரூபாய், அதுல 1/4 இவருக்கு கொடுத்தணும். அப்போ மீதி எவ்வளவு இருக்கும், 3/4 இருக்கும். இந்த மீதி எவ்வளவு இருக்கோ இந்த 3/4னால இது ரெண்டையும் பெருக்கணும். அதாவது 1 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னு வச்சுங்க, அதுல புதிய கூட்டாளிக்கு 1/4 ரூபாய் கொடுத்துருங்க, மீதி 3/4 ரூபாய் உங்க கையில இருக்கு. இந்த 3/4ல இவருக்கு 2/3, இவருக்கு 1/3. இந்த 3/4ல இவருக்கு 2/3, இவருக்கு 1/3. அப்ப பெருக்கிக்கணும். பெருக்கினீங்கன்னா 3 2 6, 3 4 12. இவருக்கு 3/3 நாள் 12. ஸோ இவருக்கு 6/12, இவருக்கு 3/12. அப்போ புதிய லாப விகிதம் இங்க கீழே 12 இருக்கு, இவருக்கு கீழே 4 இருக்கு. அப்ப 4 12 மாத்தணும். 4 12 மாத்தணும்னா ஒரு பின்னத்தை மேலையும் கீழையும் ஒரே எண்ணினால் பெருக்கினாலும் வகுத்தாலும் அதன் மதிப்பு மாறாது. அப்போ 4 12 மாத்தனா எதால பெருக்கணும், 3ஆல பெருக்கணும். அப்போ 3 போட்டீங்கன்னா 3/12. இப்போ 6/12, இவருக்கு 3/12, இவருக்கும் 3/12. 12 12 12 கேன்சல். அப்போ 6:3:3. இப்போ இதை சுருக்க முடியுமான்னு பாருங்க. இப்போ இங்கெல்லாம் 3 இருக்கு. 6ல 2 3, 3ல 1 3, 3ல 1 3. அப்போ 2:1:1. இதுதான் புதிய லாப விகிதம். சரி, தியாக விகிதம் எவ்வளவு தியாகம் பண்றாங்க? இப்போ தியாக விகிதம் இவங்க எவ்வளவு தியாகம் பண்றாங்கன்னா, இவர் 2 பங்கு, இவர் 1 பங்கு தியாகம் பண்றாங்க. தியாக விகிதம் இதேதான். அவங்க எவ்வளவு 2:1, அந்த 3/4 பகுதியில இவர் 2 பங்கு, இவர் 1 பங்கு கொடுத்துறாரு. அப்ப 2:1. இந்த கணக்கை பொறுத்தவரையிலும் தியாக விகிதமும் பழைய கூட்டாளிகளின் விகிதமும் ஒன்றாக இருக்கும். தியாக விகிதம் 2:1. இந்த மாடல்ல கடைசி கணக்கு எடுத்துக்காட்டு 17.
ஸோ இந்த மாதிரி தியாகம் கொடுக்கலைன்னா, எடுத்துக்காட்டு 16 சொல்றேன், தியாகம் கொடுக்கலைன்னா தியாக விகிதம் என்பது பழைய கூட்டாளிகளின் விகிதமும் தியாக விகிதமும் ஒன்னா இருக்கும் அப்படி எழுதிக்க வேண்டியதான். ஒன் வேர்ட்ல கூட கேட்பாங்க. அப்படி தியாகம் கொடுக்கவில்லை என்றால் தியாக விகிதமும் பழைய கூட்டாளிகளின் விகிதமும் பழைய கூட்டாளிகளின் லாப விகிதமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2:1. இப்போ கடைசி கணக்கு, எடுத்துக்காட்டு 17. அனில், சுனில் மற்றும் ஹரி என்ற 3 கூட்டாளிகள் 4:3 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் ராஜா என்பவரை 20% லாபத்திற்கு கூட்டாளியாக சேர்த்தனர். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை கணக்கிடு. இப்போ இதுவரைக்கும் 2 பேரு 3வது ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டாங்க. இந்த கணக்குல 3 பேரு புதுசா ஒருத்தரை சேர்க்கிறாங்க. ஏற்கனவே அனில், சுனில் மற்றும் ஹரி, அனில், சுனில், ஹரி இவங்களுடைய லாப விகிதம் எவ்வளவு இருக்கு? 4:3:3. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 3 7, 7 3 10, 4/10, 3/10, 3/10 அர்த்தம். ஸோ 4/10, 3/10, இவருக்கும் 3/10. சரி, இதுல புதுசா ஒருத்தரை சேர்க்கிறாங்க. கிடைக்கிற லாபத்துல 20% அப்படின்னா என்ன அர்த்தம்? 20/100 புதிய கூட்டாளிக்கு கொடுத்தாங்க. 20/100 கொடுத்தாங்க. 20/100னா என்ன அர்த்தம்? 0க்கு 0 போயிடும். 2 10, 1 2, 5 2 10. அப்போ 1/5 கொடுக்கணும். அவ்வளவுதான். போன கணக்கு தான், பழைய கணக்கு தான் இப்ப திரும்பவும். ஆனா போன கணக்குல டைரக்டா இவ்வளவுன்னு கொடுத்துட்டான். இப்ப 20%ங்களா, 20% 1/5 வச்சுங்க. இப்போ மொத்தம் 1 ரூபாய். இதுல புதிய ஆளுக்கு 1/5 கொடுத்தணும். அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? மீதி கண்டுபிடிக்கிறது 2 மெத்தட் சொல்லி கொடுத்தேன். இது அப்படியே பெருக்குங்க. 5 5 -1. அப்ப மீதி 4/5 இருக்கும். இதால இதை பெருக்கி இது வந்து கழிச்சார். அல்லது 2க்கும் பொதுவா என்ன பண்ணலாம்? 1 வந்து 1/1 -1/5 இப்படி எடுத்துங்க. 2க்கும் பொதுவாக 5 எடுத்துக்கலாம். 5ல 1 5 தடவை, 5 1 5 -5ல 5 ஒரு தடவை, 1 3. ஸோ 4/5 இப்படி வேணாலும் போடலாம். ஸோ இப்படி அல்லது இப்படி ரெண்டுல எந்த மெத்தட்ல வேணாலும் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ போட்டுங்க. இப்போ 4/5. இப்போ 4/5 மீதி 4/5 இருக்கு. 1 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா அதுல புதிய ஆளுக்கு 1/5 கொடுத்துடணும். மீதி இருக்கிற 4/5 இவர் 3 பேரும் பிரிச்சுக்கணும். அப்ப 4/5ல 4/10ல 4/5 இவர் கொடுத்துறார். 4/5 4/10 4/5ல இவருக்கு 4/10 தான். அப்ப இவர் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 4 16/50. அதே மாதிரி 4/5ல இவருக்கு 3/10. அப்ப பெருக்குனீங்கன்னா 12/50. இப்ப 4/5ல இவருக்கு 3/10 பெருக்குனீங்கன்னா 12/50. இப்ப பாருங்க, இங்க 50 50 50 இருக்கு. ஆனா இவருக்கு மட்டும் 1/5 இருக்கு. இத காமனா மாத்தணும்னா என்ன பண்ணலாம்? 5 50 மாத்தணும்னா 10ஆல பெருக்கிக்கணும். பெருக்கினீங்கன்னா 10/50. இப்போ புதிய லாப விகிதம், புதிய லாப விகிதம் 16/50 12/50 12/50 10/50. இப்போ 50 50 50 கேன்சல். அப்போ 16:12:12:10. இதை சுருக்க முடியுமா? எல்லாமே 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிபடும். அப்போ 8 2 16, 6 2 12, 6 2 12, 5 2 10. அப்போ 8:6:6:5. ஸோ இதுதான் புதிய லாப விகிதம். ஸோ 8:6:6:5. சரி, இவங்களுடைய தியாக விகிதம் எவ்வளவு? இப்போ இந்த மாதிரி கணக்குல எல்லாம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? தியாக விகிதம் என்பது அவங்களுடைய பழைய
தியாக விகிதம். தியாக விகிதம் என்பது அவங்களுடைய பழைய விகிதம் என்னவா இருக்கும்? 4:3:3. ஸோ 4:3:3. இந்த மாதிரி ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி கணக்கில் வந்துச்சுன்னா தியாக விகிதமும் அந்த பழைய கூட்டாளிகளினுடைய விகிதமும் ஒன்றா இருக்கும். 4:3:3. இதுதான் அவர்களுடைய தியாக விகிதம். ஓகே. ஸோ இந்த மாடல் முடியுது. அடுத்தது நற்பெயர் குறித்த சரிக்கட்டல்கள், அதுவும் அடுத்தது பெரிய கணக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் 2 வீடியோவில் நம்ம போட்டலாம். இதே மாதிரி எக்ஸசைஸில் இருக்க எல்லா கணக்கையும் நம்ம போட்டலாம். ஸோ இந்த சாப்டர் ரொம்ப 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 முக்கியமான சாப்டர். இதை தரவு பண்ணிடுங்க. இதில் எந்த இதில் வேணாலும் கேட்கலாம். 2 மார்க்கு, 5 மார்க்கு, 10 மார்க்கு எல்லாத்துலேயும் இந்த இதில் கணக்கு அவசியம் வரும். இந்த சாப்டரை தரவு பண்ணிடுங்க. தேங்க்யூ.